பூர்ணி என்ன பண்ற? நீதான் பிரியாணி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டியே. ம். அதான் ப்ரான் பிரியாணி செய்வேன். ப்ரான் பிரியாணியா? சரி செய் நல்லா தான் இருக்கும். ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க என்னதான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு மேல குடல் இருக்கும். அந்த குடல் எடுத்துட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா கலவி வச்சுக்கலாம். கொஞ்சமா போடணும், நிறைய போட வேண்டாம். என்ன vlogging சேனல்ன்ட்டு குக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டு தெரிஞ்சதெல்லாம் போட வேண்டியது. ஓ, எறா பிரியாணி மட்டும் தான் செய்ய தெரியுமா? எறா பிரியாணிக்கு எறா பிரியாணி, அதுலயே சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டா மட்டன் பிரியாணி, அவ்வளவுதான். பீஃப் போட்டா அது எதுக்கு அது பிரியாணி தான். இது போதும். ஓகேவா? மஞ்சள் தூள். நான் ஏற்கனவே தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணும்போது அவசரமா பண்ணும்போது எதனா மிஸ் பண்ணிடுவோம். அதனால என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஸ்டார்ட் பண்ணேன். இது ப்ரான் எடுத்து வச்சுட்டு அரிசி தான் ஃபர்ஸ்ட் மெயின். செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை நம்ம 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அது தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஓரமா வச்சிடணும். ஏன்னா அது நல்லா ஊறினாதான் நம்ம தம் போடும்போது கரெக்டா உதிரியா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினா நல்லா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா செய்ய போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா ப்ரான் பிரியாணி செய்ய போறாங்க. அது என்னதான் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த ப்ரான் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் டேஸ்ட் அது ஒரு வேற டேஸ்டா இருக்கும். சிக்கன் ஊறினாலும் அந்த ஸ்மெல் கிடைக்காது. இதே மட்டனும் இந்த ப்ரானும் அதுல ஊறி அதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ நான் சிம்பிளா தான் செய்ய போறேன். கையில ஹாரி பாட்டர் மந்திரக்கோள் மாதிரி நான் வச்சுன்னுக்கிறேன். மந்திரக்கோள் இல்ல, இது லைட்ரா. ஆமா, இது ஆஃப்ல இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டு பத்த வச்சா சூப்பரா இருக்கும். லைட்ரு இது மட்டும் கிடையாது, நம்ம விளக்கு கூட பத்த வைக்கலாம். எல்லாமே பண்ணலாம். இல்ல இப்போதான் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன், அதுக்குள்ளே ப்ரமோஷனா? அப்படிலாம் இல்ல, நான் வாங்கினேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இது பெரிய பர்னர், 1/2 kg தான் பண்ண போறேன். பெரிய பர்னர்ல வேண்டாம், சின்ன பர்னர்ல பண்ணா அது குறையாம நல்லா வரும். என்ன இங்க இவ்வளவு பொருள் வச்சுக்கிறேன்? அதெல்லாம் தேவையான பொருள் என்னென்ன போடணும்னு வச்சுக்கேன். அதுல ஒன்னொன்னா போடும்போது அப்ப பாத்துக்குவோம். எல்லாமே அளந்து வச்சுக்கேன். நான் இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு அந்த அளவையும் நான் சொல்றேன் போடும்போது. அளக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுகிறேன், அத சொல்ல மெயினா. நானா ஒன்னும் போடலப்பா, அளக்கிறதுக்கு நான் ஸ்கேல் வச்சிருக்கேன். எதுக்கு அந்த ஸ்கேல் வாங்கின அத சொல்லு மெயினா. அது வேற ஒண்ணுத்துக்கும் இல்ல, டயட்காக வாங்கினேன். அதுக்குள்ள நான் கன்சீவ் ஆனதால டயட் ஃபாலோ பண்ண முடியல. இல்லைன்னா டயட் ஃபாலோ பண்ணி அறுவடை அறுத்து தள்ளிட்டு இருப்பீங்க. போதும் ஓட்டாத. நல்லா சூடாயிடுச்சு. குண்டா காஞ்சதுக்கு அப்புறமாட்டுக்கா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 125 ml எடுத்திருக்கேன் நானு. அது நல்லா காஞ்ச உடனே 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, அது போதும். நிறைய போட்டா ஸ்மெல் நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் இதை போட்டுறேன். ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் மெஷர்மெண்ட் அளவு தான். ஓகேவா? எவ்வளோனா ஒரு 3 வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 3. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப மெலிசா கட் பண்ணிடக்கூடாது, இந்த கனம் இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சிடும், நல்லா இருக்காது டேஸ்ட். தக்காளியும் அது மாதிரி இவ்வளோ சைஸ் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த மாதிரி கலர் ஆகும். கோல்டன் கலர்ல அதுக்கு முன்னாடி ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுட்டு புதினா, கொத்தமல்லி தனித்தனியா போட்டாலும் சரி, ஒன்னா போட்டாலும் சரி. புதினா, கொத்தமல்லி ஆட்
வதக்கினா போதும். ம். வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப மெயின். என்னன்னா பச்சை மிளகா கீரி போட்டா காரம் அதிகமா இருக்கும். ம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க கீராமே போடுங்க. அது என்ன பச்சை மிளகாவா டவுல் டவுலுன்னு இருக்குது? அப்படிதான்ப்பா கிடைக்குது இப்ப கடையில எல்லாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். பெரிய சைஸா இருந்தா 2 போட்டா போதும். ம். இது வந்து ஒரு ஸ்பூன். நான் இந்த ஸ்பூன்ல ஒரு ம். ஸ்பூன் எடுத்துருக்கேன். ம். அதே ம். எல்லாமே சும்மா ஒரு 2 கருத்து தான். வந்து உப்பு. உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஐம்பது இஞ்சி 50 பூண்டு. அதை நான் எப்பவுமே அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா நம்ம வந்து கலந்து அடுத்து வந்து தயிர். தயிர் வந்து 100 எடுத்திருக்கேன். இதே வந்து இன்னொரு தயிர். அது சும்மா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு தக்காளி ம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ம். ஒரு 5 நிமிஷம் தான் தக்காளி வேகிறதுக்கு. அது நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா உள்ள அடி பிடிச்சிடும். ம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தண்ணி வந்து அளவு வந்து 750 ml எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு. ம். உங்களுக்கு அளவு சொல்லணுன்றதுக்காக வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இது 1 லிட்டர் பாட்டிலு. 750 அளவு. இவ்வளோ ஊற்றி தண்ணி பேக் பண்ணி நல்லா கலவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம சாணம் போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 புகை வருது. சரிதான். ஓ, என்ன ஸ்டீம் பாத் பண்றியா? அப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குல்ல. இந்த இதில் இப்போ வந்து ஸ்டிம் பண்ணிட்டு வேற போடுவோம். ஏன்னா போட்டு லைட்டாக ஸ்டிம் பண்ணிட்டு மூடி வச்சுக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும். ஓ, டைமிங் ரொம்ப முக்கியமா? ஆமா, கண்டிப்பா. ஓ, அதுக்கு நான் வந்து டைமிங் வச்சிருக்கேன் ஃபோன்ல. ஓ, ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஓப்பன் பண்ணி ரைஸை போடலாம். அது ரைஸ் ஊறினா இருக்குதா? ஆமா, அது நல்லா ஊறணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியா சாப்பாடு கிடைக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம. ஓகே. ஆமா பூமி, எதுக்கு
கேஸ் அடுப்பு முன்னாடி வந்துருது. ஹைட் இருக்குல்லப்பா, அது பின்னாடி இந்த எக்கி பண்ண வேண்டியதா இருக்கா, பாப்பாவும் அடிபடுறாங்க, அதனால கொஞ்சம் முன்னாடி வச்சு இப்ப கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு, நம்ம செய்யறதுக்கு வாட்டமாவும். ஏதோ மந்திரக்கோள் வச்சிருந்தியா, அதை பத்தி எல்லாம் சொல்லு. மந்திரக்கோள் இல்ல இது, இது வந்து லைட்ரு. அந்த லைட்ரு வந்து பாப்பா கீழே போட்டு உடைச்சிட்டா, அதனால இது வந்து ஷாப்ஸில பார்த்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம லைட்ரு மட்டும் இல்ல, இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இப்ப நம்ம விளக்கு ஏற்ற பண்ணிக்கலாம் நார்மலா. என்ன என்ன ஆச்சு? என்னப்பா உன் ப்ராடக்ட் இப்படி ஆயிடுச்சு? பாருங்களா, சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. ஆனா வந்து இது வந்து தப்பு, லைட்டர்ல பத்த வைக்க கூடாது. பத்தி 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 தான் சாமிக்கு யூஸ் பண்ணும். டைமர் ஓடிட்டு இருக்கா? ஆமா. 15 மினிட்ஸ் அப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்துட்டு அரிசி போடணும். எப்போ செஃப்பா மாறுனீங்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன். காலையில விளாகரா இருந்தீங்க, ஆசிமேட்ல போயிட்டு இப்ப நல்லா செஃப்பா மாட்டுங்க. அடுத்து என்ன பரிமாணம் பண்றீங்க சொல்லுங்க. அதுக்குதான் உங்களை செய்ய சொன்னா நீங்க செய்யல. எதுக்கு? நம்மளே செஞ்சிருவோமே, எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல செய்யணும்ப்பா. அடுத்த பரிமாணம் என்ன சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? அடுத்து அரிசி போட போறேன். சரி, 15 நிமிஷம் ஆக போகுது. நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு தண்ணி இல்லாம இது மாதிரி வச்சுக்கோங்க. இது ஊத்துனா ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி வந்து வைப்போம். ஆவி வருது. ஆவி சுடுகாட்டுல இருக்கும் இல்லையே, ஒரு 6 வருஷமா என் கூடிய ஒண்ணு இருக்குது, அது ஆவியை விட பயங்கரமானதுங்க. இப்போ பாவி இப்ப வந்து நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசியை வந்து ரொம்ப குத்தக்கூடாது, குழஞ்சிரும். என்ன மாதிரி குழஞ்சிரும் குத்தன குத்துக்கு கலங்கிடுவீங்க. என்ன கலங்கிதாங்க இருக்க. அரிசியை போட்டு அப்படி சும்மா நல்லா கஞ்சி கலர். ரொம்ப குத்தணும்னா அரிசி குழஞ்சிரும். அப்புறம் பிரியாணி வராது, வெண்பொங்கல் தான் வரும். கொஞ்சம் காரமா எறா பொங்கல், காரமா வந்து எறா பொங்கல் தான் கிடைக்கும். அப்புறம் அரிசியை போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் மூடிடும். எல்லாத்துக்கும் டைமிங் தானா? ஆமா, 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி போட்டு கொதியும் வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன் ஸ்பூன்ல பண்றேன்னா எண்ணெய் இருக்கிறதால நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியாது. நடுவுல வந்து எண்ணெய் இல்லாம சூடு வச்சிங்க. ஓகே, பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. எதுக்கும் நீங்களும் செக் பண்ணிடுங்க. கேமரா ஆஃப் தி கேமராவா? காட்டுங்க. ஓகே தான்மா. உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அது கரெக்டா இருக்கும், ஏன்னா அப்ப தம் ஆன பிறகு கரெக்டா இருக்குல்ல. ஓகே, இதுக்கப்புறம் வந்து 1 நிமிஷம் ஆனோடனே அடுப்பை சிம்ல வச்சுட்டு, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல்ல ஈவனா இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு அரிசி ஊற வச்சோன்னா அதே பாத்திரத்துல தண்ணி குடிச்சிக்கலாம். உள்ள குடிச்சிக்கலாம். தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்ல வைக்கணும். தம் போட்டாச்சு. 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம்.
ஏன்னா தம் போடுறதுக்கு முக்கியமானது வந்து டைமர் தான் நம்மளுக்கு. ஓகேவா? 15 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டான இதுல வந்து பார்ப்போம் 15 மினிட்ஸ். ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே, இப்போ பர்ஃபெக்டா தம்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி இப்ப தட்டு வச்சு மூடி நாங்க தம் பண்ணிடலாம். அப்பதான் வந்து கரெக்டான ஃபிளேவர்ல நம்மளுக்கு சூப்பரான ப்ரான் பிரியாணி கிடைக்கும். சரி, இது ஒரு இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ ஆகுது இல்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்றேன். சாப்பிடுறப்ப இரு, அப்பயும் கேமரா தூக்கிடுவார். அப்ப சாப்பிடுறப்ப இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு பார்க்கலாம். ஓகே, பாய். சாப்பிடுறப்ப மீட் பண்ணுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். கொஞ்சமா போட்டுருக்கேன். எப்படி இது ரசிச்சு ருச்சி சாப்பிட்டுதான் சொல்லுவியா? சூடா இல்ல? சூடா இருக்குப்பா. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா அழகா வரும். அப்படியா? ஆமா, இவ்வளவு சூப்பரா செஞ்சு எப்படி செஞ்சு அதை சொல்லு, உண்மையை சொல்லு. எல்லாம் வந்து ஜபான் பாய்க்கே சேரும்.